My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. சிஎம்சி வெள்ளூருக்கு யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஸ்கோர் கார்டு அப்டேட் பண்ண சொல்லி உங்ககிட்ட ஒரு மெயில் அப்படிங்கிறத அனுப்பிச்சிருப்பாங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, யார் இதை அப்டேட் பண்ணணும் அண்ட் இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் நீ அதையும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சிஎம்சியினுடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன். இதில் குரூப் ஏ அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறது வரும். இதில் என்டர் நீட் ஸ்கோர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய நீட் ஸ்கோரு, ஆல் இண்டியா ரேங்க்கு அண்ட் உங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், ஸ்கோர் கார்டு எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் சிஎம்சியினுடைய அப்ளிகேஷன் நம்பர். நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி மைனாரிட்டி நெட்வொர்க் சீட் 38 மைனாரிட்டி நெட்வொர்க் சீட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். இப்போ நம்மளால் புதுசாக சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் போட முடியாது ஃபார் மைனாரிட்டி நெட்வொர்க். இப்போ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார் அப்படின்னீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும்போதே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம், டெமோ போட்டிருந்தோம், மல்டிபிள் டைம்ஸ் அதை பற்றி வீடியோவாகவும் நம்ம பேசியிருந்தோம், ஷார்ட்ஸில் பேசியிருந்தோம், ஃபுல் லாங் டேர்ம் வீடியோலையும் பேசியிருந்தோம். பட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 38 சீட்டுக்கு அல்லது சிஎம்சியினுடைய ஸ்டாஃப் கோட்டாவில் அங்கே ஒரு சீட் இருக்குது, ஆல் இண்டியா நெட்வொர்க் ஓப்பன் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் இருக்குது. ஸோ அந்த 50 சீட்டுக்கு நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. வேற கவர்மெண்ட் கோட்டா சீட் 30 சீட் வருது. அதே இதில் நமக்கு 20% கிறிஸ்டியன் ஸ்டேட் கோட்டா, அந்த 2 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் நீட் தமிழ்நாடு அப்ளிகேஷன் போடும்போதே 20% கோட்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா 20% ஸ்டேட் கோட்டாக்கு தமிழகத்தை சேர்ந்த எந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பதிவு செய்யலாம். இந்த சிஎம்சி வெள்ளூரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். எவ்வளோ மார்க் இருந்தால் சீட் கிடைக்கும், எப்படி சீட் அலாட்மெண்ட் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி தான் இந்த கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலேயே கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரைவேட் காலேஜ் சிஎம்சி வெள்ளூர் மட்டும்தாங்க இந்திய அளவிலேயே. சரிங்களா? அப்படி இருக்கிற கல்லூரியை பற்றி நிறைய வீடியோங்கிறது போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் 1,35,500 மாணவர்களும் பெற்றோர்களும் நம்மளுடைய மிஸ்பா அகாடமியுடைய யூடியூப் சேனலில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீட் அப்ளிகேஷன் நம்பர், இங்கே உங்களுடைய சிஎம்சி அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல நீட் UG 2026 அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கும். இந்த 260 அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போடணும். அண்ட் நீட் ரோல் நம்பர், உங்களுடைய இப்போ வந்திருக்கிற ரிசல்ட் ஸ்கோர் கார்டை எடுத்து அதில் உள்ள ரோல் நம்பரை மறக்காமல் என்டர் பண்ணிவிடுங்க. பழைய அட்மிட் கார்டெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க, நமக்கு பிரச்சனையாயிடும். உங்கள் ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க. அதுக்காக அட்மிட் கார்டை பற்றி பேசவே இல்லை இந்த இடத்துல. ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க. ஸ்கோர் கார்டில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பர், ஸ்கோர் கார்டில் இருக்கிற ரோல் நம்பர், 720க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அந்த மார்க்கை இங்கே என்டர் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்ன, ஆல் இண்டியா ரேங்க் கேட்டகரி ரேங்க் அப்படின்னு இருக்கும். கேட்டகரி ரேங்கை பற்றி கேட்கல, ஆல் இண்டியா ஜென்ரல் ரேங்க், அந்த ரேங்க் AAR அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அப்லோட் நீட் ஸ்கோர் கார்டு, இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா உங்களுடைய ஸ்கோர் கார்டு, அந்த ஸ்கோர் கார்டை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். 500 KBக்குள்ளே இருக்கணும், அது மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான விஷயம். 500 KBக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு PDF ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் நீட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ அப்படிங்கிறது வரும். இந்த டேட்டா எல்லாம் கரெக்டு தான், அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நான் இதை சப்மிட் பண்ணிட்டா திரும்ப எடிட் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு இங்கே இடத்துல இருக்கும். ஓகே கொடுத்துருங்க, எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. அப்போது உங்களுக்கு டீடைல்ஸ் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வியூ நீட் ஸ்கோர் கார்டு அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டவுன்லோடட் ஸ்கோர் கார்டு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஓகே சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை பார்த்துருங்க. ஆல் இண்டியா ரேங்க்கு, நீட் ஸ்கோரு, அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், நீங்கள் கொடுக்குற டேட்டாவை வெரிஃபை பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுத்துருங்க. கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரும்போது நம்ம சேனலில் வீடியோ போடுவோம்.
ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டுங்க. எல்லா அப்டேட்ஸும் நம்ம அதுலேயும் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லா விதமான அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் வந்துடும். இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது, நான் வந்து எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்றாங்க, ப்ரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்னென்னமோ சொல்கிறாங்க சார், எனக்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் வந்து கரெக்டாக செய்கிறேனா இல்லை சரியாக தான் போகுதா, இதில் ஒரு ஒரு டைலமாலேயே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வி ஹாவ் அ சொல்யூஷன். மிஸ்பா அகாடமியுடைய நீட் கம்பெனியனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் போடுங்க, கவுன்சிலிங் கைடன்ஸ்னு, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. என்டையர் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம டீமே அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் கவர் பண்ணுறோம், ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாடு காலேஜஸ் கவர் பண்ணுறோம், பாண்டிச்சேரி மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீசஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். என்டையர் ப்ராசஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் நம்மளுடைய டீம் வந்து என்டையராக டேக் கேர் பண்ணிப்பாங்க. அண்ட் உங்களுக்கு எல்லா இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ், வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே, அப்ரூவல்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறதுக்கு போவாங்க. ஸோ அங்கே மிஸ்டேக்குங்கிறது எதுவும் இருக்காது. கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு ஸ்மூத்தான ப்ராசஸாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அல்லது நம்மளுடைய வெப்சைட்லையும் நீங்கள் டேரெக்டாக என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த நாள் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு செப்பரேட் குரூப் வச்சிருக்கும். அந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங், தமிழ்நாடு கவுன்சிலிங் அண்ட் ஆல் த அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் என்னென்ன மாதிரியான அப்டேட் இருந்தாலும் அதையும் கூட நம்ம அப்பப்போ அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பமுள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் எஸ்பெஷலி சிஎம்சி வெள்ளூரை நீங்கள் ஒரு வேலை டார்கெட் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.